ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூசிஓ பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா யூசிஓ பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூசிஓ பேங்க் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், அதுதான் இந்த யூசிஓ பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா வந்து 1943 தான் இந்த பேங்க் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 81 வருஷமாக வந்து இந்த பேங்க் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு வங்கி. இந்த வங்கியிலிருந்து அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ் அண்டர் த அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961 அப்படிங்கிறது தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2லேருந்து ஜூலை 16 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த பேங்க் வந்து ஒரு நேஷனலைஸ் பேங்க் அப்படிங்கிறதுனால வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலிருந்தும் வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஸ்டேட்டில் உள்ள பொசிஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அவங்க இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அண்ட் ரிசல்ட் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யூசிஓ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது முன்னாடியே சொன்னது மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள பேங்க் அப்படிங்கிறதுனால எல்லா ஸ்டேட்லேயுமே வேக்கன்சி இருக்குது. நம்ம ஸ்டேட்டான தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 20 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 3, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 5, இடபிள்யூஎஸ்சிக்கு 2, அன்ரிசர்வ் கேட்டகரியில் 10, மொத்தம் வந்து 20 சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அதர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பர்சன் வித் டிசபிலிட்டியில் வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா 13 வருஷமும், அன்ரிசர்வ் ஆர் இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடோ ஆர் டிவோர்ஸ்டு உமனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அன்ரிசர்வ் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 35 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி பொறுத்தளவுக்கு 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வந்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்து ஜூலை 1 முன்னாடியே வந்து ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து அவங்களோட மார்க் ஷீட்டு ஆர் ப்ரொவிஷனல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்க்கு சம்பளமும் கொடுக்குறாங்க. சம்பளத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 15,000 சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15,000 சம்பளம் மட்டும்தான், வேறு எந்த ஒரு அலோவன்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 15,000த்தில் பார்த்தீங்கன்னா யூசிஓ பேங்க்லேருந்து 10,500 வந்து உங்களோட டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். அதே போல் கவர்மெண்ட்லேருந்து 4,500 உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். இந்த இதில் வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டில் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸ் மோட் ஆஃப் செலக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து அவங்களோட அப்ளிகேஷன வந்து நீங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம், உங்களோட அப்ளிகேஷன வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணி பார்த்துட்டு, பர்சனல் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ட இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ மூலியமா தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் கான்டாக்ட் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்டர்வியூ ஆர் எனி அதர் கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் வந்து இமெயில் ஐடி மூலியமாக தான் தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களோட இமெயில் ஐடி ஆக்டிவ் இமெயில் ஐடியாக இருக்கணும். ரெகுலராக நீங்கள் வந்து இமெயில் ஐடியை செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுனா, நீங்கள் என்ஏடிஎஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் போய் உங்களோட ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யூசிஓ பேங்க் அப்ரண்டிஸ்ஷிப் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா. இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபைலை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் அந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். முன்னாடியே சொன்னது மாதிரி இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 16. ஓகே நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.